அடுத்த கேள்வி, இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாலைகளின் பரவல் பற்றி எழுதுக. இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாலைகளின் பரவல் பற்றி எழுதுக. அதாவது நம்ம 10th சோசியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கடந்த வருடம் நடைபெற்ற தேர்விலிருந்து கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோடு நம்ம பார்க்குறோம். 35 வினாக்கள் பார்த்தாச்சு. இப்போ 36வது வினா, இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாலைகளின் பரவல் பற்றி எழுதுக. பாருங்க, மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் பருத்தி ஆலைகள் செறிந்து காணப்படுவதால் மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. மும்பை ஏன் மான்செஸ்டர் அழைக்கப்படுது? மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் பருத்தி ஆலைகள் செறிந்து காணப்படுவதால் மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, மகாராஷ்டிரம், குஜராத், மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பருத்தி நெசவாலைகள் செறிந்து காணப்படுகின்றன. அடுத்து, தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் அதிக எண்ணிக்கையிலான பருத்தி நெசவாலைகள் உள்ளன. அதனால தான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 435 நெசவாலைகளில் 200 நெசவாலைகள் கோயம்புத்தூர் பகுதியில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 435 நெசவாலைகளில் 200 நெசவாலைகள் கோயம்புத்தூர் பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்து, ஈரோடு, திருப்பூர், கரூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சேலம், விருதுநகர் ஆகியன மாநிலத்தின் பிற முக்கிய நெசவாலை நகரங்களாகும். இதுதான் இந்த 36வது கேள்விக்கான விடை. அடுத்து 37வது கேள்வி. 37வது கேள்வி என்ன கேள்வி? 1857ஆம் ஆண்டின் பெரும் புரட்சிக்கான காரணங்கள் குறித்து ஆராயவும். 1857ஆம் ஆண்டின் பெரும் புரட்சிக்கான காரணங்கள் குறித்து ஆராயவும். அதுக்கு இப்போ நாம் ஆன்சர் பார்க்கலாம். பாருங்க, ஆங்கிலேயரின் இணைப்பு கொள்கை. இதில் 2 கொள்கை. என்னது? மேலாதிக்க கொள்கை, இரண்டாவது வாரிசு இழப்பு கொள்கை. முதல்ல மேலாதிக்க கொள்கைன்னு என்னது? ஆங்கிலேயர் தங்களை வானளாவிய அதிகாரங்களை கொண்ட உயர் அமைப்பாக கருதினர். உள்நாட்டு ஆட்சியாளர்கள் திறனற்றவர் என்ற அடிப்படையில் புதிய நிலப்பதிகள் இணைக்கப்பட்டன, நிலப்பகுதிகள். அடுத்து, வாரிசு இழப்பு கொள்கைனா, வாரிசு இழப்பு கொள்கை மூலம் சதாரா, அதாவது சத்தாராம்பாங்க, ஜான்சி, நாக்பூர், சம்பல்பூர், பஞ்சாபின் கீழ்ப்பகுதிகள் இணைக்கப்பட்டன. அடுத்து, இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றி தீவிரத்தன்மை இல்லாதது. அதாவது இந்திய சிப்பாய்கள் மத குறியீடுகளை நெற்றியில் அணிவதற்கும் தாடி வைத்துக் கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டது. தலைப்பாகைகளுக்கு பதிலாக வட்ட வடிவிலான தொப்பிகளை அணியுமாறு கட்டளையிடப்பட்டனர். இதை சிப்பாய்கள் எதிர்த்தனர். இந்திய சிப்பாய்கள் கடல் கடந்து சென்றால் தங்கள் ஜாதியை இழக்க நேரிடும் என்று கருதி கடல் கடந்து செல்ல மறுத்தனர். ஆங்கில சிப்பாய்களுடன் ஒப்பிடுகையில் இந்திய சிப்பாய்களின் ஊதியம் மிக குறைவாகவே இருந்தது. இந்திய சிப்பாய்கள் தரக்குறைவாக நடத்தப்பட்டதோடு மூத்த படையினரால் அவமதிக்கப்பட்டனர். அடுத்து, என்ஃபீல்டு துப்பாக்கி. புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்திகள் புரட்சிக்கு வித்திட்டன. அப்போ 1857 புரட்சிக்கு வித்திட்டதன் நோக்கம் எனது கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள். இது வதந்திகள் தான். அடுத்து 38வது கேள்வி என்ன கேள்வி?
வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் எவை? வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் எவை? பாருங்க, நாட்டின் புவியியல் அமைப்பு மற்றும் பரப்பளவு, நாட்டின் வரலாறு, பாரம்பரியம் மற்றும் தத்துவம் அடிப்படையிலானவை. அடுத்தது இயற்கை வளங்கள். அடுத்து பொருளாதார வளர்ச்சியின் அவசியம், அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசாங்க அமைப்பு. அடுத்து அமைதிக்கான அவசியம், ஆயுத குறைப்பு, அணு ஆயுத பெருக்க தடை. அடுத்து இராணுவ வலிமை, சர்வதேச சூழ்நிலை. இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி? அதாவது வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள். இதில் ஏதேனும் 5 பாயிண்ட் எழுதியிருந்தாவே 5 மார்க் கொடுப்பாங்க. மொத்தமாக படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, பிப்ரவரி மாதம் மட்டும்தான் இருக்குது. மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவிஷன்லேயே ஓடிடும். அதனால் இப்போ இருந்தே நீங்கள் முக்கியமான கேள்விகள் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் பாருங்கள் ரெகுலராக. அடுத்தது 39வது கேள்வி. என்ன கேள்வி? அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் ஜிடிபி கணக்கிடும் முறைகள் யாவை? அவைகளை விவரிக்கவும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி கணக்கிடும் முறைகள் யாவை? அவைகளை விவரிக்கவும். பாருங்க, இதில் 3 இருக்குது. செலவின முறை, மதிப்பு கூட்டு முறை, இரண்டு தான் செலவின முறை மற்றும் மதிப்பு கூட்டு முறை. செலவினை முறை என்னது? இந்த முறையில் உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்த அனைத்து இறுதி பண்ட பணிகளுக்கு மேற்கொள்ளும் செலவுகளின் கூட்டுத்தொகையே தான் செலவின முறை. அதில் y சமம் c + i + g + அடைப்புக்குள்ள x - m இந்த ஃபார்முலா. அடுத்தது வருமான முறை, அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் வருமானத்தை கணக்கிட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இந்த முறை கூறுகிறது. வருமான முறையில் ஜிடிபியை கணக்கிடும்போது வருமானம் என்னது? கூலி ப்ளஸ் வாரம் ப்ளஸ் வட்டி ப்ளஸ் லாபம், இதுதான் வருமானம். அடுத்து மதிப்பு கூட்டு முறை. மதிப்பு கூட்டு முறைன்னு என்ன? அதாவது மதிப்பு கூட்டு முறையில் உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும் பொழுது உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்களின் மொத்த மதிப்பு கிடைக்கிறது. இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு சமம் இறுதி பண்டத்தின் மொத்த மதிப்பு. அப்போ இதுக்கு உதாரணம் டீ, அதாவது தேநீர். அதுக்கு என்னென்ன? டீ தூள் எவ்வளோ போடுறோம், பால், சர்க்கரை, இந்த மூன்றோட அளவை சேர்த்து தான் டீயோட அளவு இருக்கும், அதனோட விலை இருக்கும். அதான் மதிப்பு கூட்டு முறை. இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, அதாவது கடலைப்பருப்பை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் செய்கிறாங்க இல்லைங்களா, அதில் சர்க்கரை அதே மாதிரி நிலக்கடலை போட்டு கடலை மிட்டாய் உருவாக்குறாங்க இல்லையா, அதுதான் மதிப்பு கூட்டு முறை. எந்த ஒரு பொருளுமே நம்ம சாதாரண டீ கடையில் இப்போ வடையாக இருந்தாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம பேக்கரி ஐட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா கேக்ஸு, அதே மாதிரி சாக்லேட்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ஸு, இது எல்லாமே மதிப்பு கூட்டு முறையில் தயாராகிற பொருட்கள். ஏன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய முக்கால்வாசி பொருள் பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டி தான் கொடுக்குறாங்க. இப்போ மிளகாய்த்தூளே பார்த்திங்கன்னா மிளகாயிலேருந்து மிளகாய்த்தூள் வருது, அதனால் அது மதிப்பு கூட்டி தான் தராங்க. அடுத்த கேள்வி, கருப்பு பணம் என்றால் என்ன? அதற்கான காரணங்களை எழுதுக. கருப்பு பணம் என்றால் என்ன? அதற்கான காரணங்களை எழுதுக. அதாவது கருப்பு பணம்னா
கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம் மற்றும் செலுத்தப்படாத வரி பணமாகும். அதாவது வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட, அதாவது கணக்கிடப்படாத பணம் தான் கருப்பு பணம். கருப்பு பணத்திற்கான காரணங்கள், பல காரணங்கள் அடையாளம் காணப்படுகின்றன. பண்டங்கள் பற்றாக்குறை, உரிமம் பெறும் முறை, தொழில்துறையின் பங்கு, கடத்தல், வரியின் அமைப்பு, இதெல்லாம் கருப்பு பணத்திற்கான காரணங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 41 கீழ்காண்பனவற்றிற்கு காலக்கோடு வரைக. அதாவது 1920 முதல் 1940 வரையிலான ஆண்டுகளுக்கு உட்பட்ட முக்கிய நிகழ்வுகள் ஏதேனும் 5 காலக்கோட்டில் எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதனால் நான் வச்சுக்கோங்க, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் காலக்கோடு மற்றும் வரைபடத்தில் நிகழ்வுகளையும் இடங்களையும் குறிப்பிட்டு காட்டுவதற்கு பதிலாக அவற்றை பற்றிய குறிப்புகள் மட்டும் எழுதினா போதும். மாற்றுத்திறனாளி மாணவர்கள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 41வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1920லேருந்து 1940 வரைக்கும் 5 தான் கேட்டிருக்கிறாங்க. இதில் முழுசாகவே நாம் பார்ப்போம். 1920 கிளாபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், பன்னாட்டு சங்கம் தோற்றம். அடுத்து 1922 சௌரி சௌரா சம்பவம், முசோலினியின் ரோமாபுரி அணிவகுப்பு. அடுத்து 1923 சுயராஜ்ய கட்சியின் தோற்றம். 1927 சைமன் குழு நியமனம், வியட்நாம் தேசிய கட்சி உதயம். அடுத்து 1928 மோதிலால் நேரு அறிக்கை. அடுத்து 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு, பொருளாதார பெருமந்தம், லேட்ரன் உடன்படிக்கை. அடுத்தது 1930 உப்பு சத்தியாகிரகம், முதல் வட்டமேசை மாநாடு. அடுத்து 1931 இர்வின் காந்தி ஒப்பந்தம், இரண்டாம் வட்டமேசை மாநாடு. அடுத்து 1932 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், பூனா ஒப்பந்தம், மூன்றாம் வட்டமேசை மாநாடு. அடுத்து 1933 ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சிலர் ஆதல். 1934 நீண்ட பயணம். பாருங்க, 1935 இந்திய அரசு சட்டம், முசோலினி எத்தியோப்பியாவின் மீது படையெடுத்தது. அடுத்து 1937 மாகாணங்களில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்படுதல். அடுத்து 1938 மியூனிச் உடன்படிக்கை. 1939 இரண்டாம் உலகப் போர் தொடக்கம். அடுத்து 1940 ஆகஸ்ட் நன்கொடை, தனிநபர் சத்தியாகிரகம், பிரிட்டன் போர். இதிலிருந்து ஏதாவது 5 மட்டும் சொல்லியிருந்தாவே இதுக்கு உண்டான மார்க் கிடைக்கும். அடுத்து 42வது கேள்வி, உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை குறிக்கவும். என்னென்ன கேட்டிருக்கிறாங்க? கிரீஸு, துருக்கி, ஹிரோஷிமா, மாஸ்கோ, சான் பிரான்சிஸ்கோ. இதில் பாருங்கள், ஹிரோஷிமா எங்கே இருக்குது? ஜப்பானில். அதில் ஒரு நகரம் தான் ஹிரோஷிமா. அதாவது அமெரிக்கா அணுகுண்டு வீசி அழிச்சு இல்லைங்களா, ஹிரோஷிமா நாகசாகி, அந்த பகுதி தான். மாஸ்கோ ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ. இதுதான் மாஸ்கோ, இது பூரா ரஷ்யா. அடுத்தது துருக்கி, துருக்கி நாடு, அதுக்கு பக்கத்தில் கிரீஸ். அடுத்தது சான் பிரான்சிஸ்கோ. சான் பிரான்சிஸ்கோ யூஎஸில் இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஒரு இடம் தான், ஒரு மாகாணம் தான் சான் பிரான்சிஸ்கோ. இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் உலக வரைபடத்தை வச்சு. அடுத்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. அதாவது பார்த்தீங்கன்னா 2 வினா, 8 மார்க் கேள்வி, 2 8 16. முதல் கேள்வி 43 என்ன கேட்டிருக்கிறாங்க? அதாவது இதில் 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க, 2க்குமே நம்ம ஆன்சர் கொடுத்துருவோம். இதில் ஏதாவது ஒன்று எழுதினா போதும். அதாவது முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவரிக்கவும், அல்லது கிழக்கிந்திய கம்பெனியாரை எதிர்த்து
வீரபாண்டிய கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போர்கள். அப்போ இதில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். அப்போ இதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள் பாருங்கள். ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கைகளும் எதிர் அணி சேர்க்கைகளும் இதுதான் முக்கிய காரணம். அதில் 1900 ஐரோப்பிய வல்லரசுகளில் 5 அரசுகள் 2 ஆயுதமேந்திய முகாம்களாக பிரிந்தன. ஒரு முகாமை நாடுகளான ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, இத்தாலி ஆகியவை இருந்தது. அடுத்து இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய மூவரை கொண்ட மூவர் கூட்டு நாடுகளாக உருவாக்கப்பட்டது. அடுத்து வன்முறை சார்ந்த தேசியம். இரண்டாவது இதில் தேசப்பற்றின் வளர்ச்சியோடு எனது நாடு சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன் என்ற மனப்பாங்கும் வளர்ந்தது. இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று, பிரான்சின் அதிதீவிர பற்று, ஜெர்மனியின் வெறிகொண்ட நாட்டுப்பற்று இதெல்லாம் தான் முதல் உலகப் போருக்கு முக்கிய பங்கு. அடுத்தது ஜெர்மனி பேரரசின் ஆக்கிரமிப்பு மனப்பாங்கு. ஜெர்மனிய பேரரசரான 2ஆம் கெய்சர் வில்லியம் ஜெர்மனிய உலகத்தின் தலைவன் என பிரகடனம் செய்தார். அதே மாதிரி ஜெர்மனியின் கப்பற்படை விரிவுபடுத்தப்பட்டது. ஆகவே இங்கிலாந்து கப்பற்படை விரிவாக்க போட்டியில் இறங்கவே இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் மேலும் அதிகரித்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபால்கன் போர்கள், அதாவது முதல் ஃபால்கன் போரில் துருக்கி தோற்கடிக்கப்பட்டது. லண்டன் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. மாசிடோனியாவை பிரித்தளித்ததில் செர்பியாவையும் கிரீஸையும் பல்கேரியா தாக்கியது. 1913ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்களில் கையெழுத்திடப்பட்ட புகாரெஸ்ட் உடன்படிக்கையோடு 2ஆம் ஃபால்கன் போர் முடிவடைந்தது. அடுத்து இதுக்கு உடனடி காரணம் என்னன்னா, பாஸ்னியாவில் உள்ள செராஜிவோ என்னுமிடத்தில் 1914 ஜூன் 28ஆம் நாள் ஆஸ்திரிய இளவரசர் பிரான்ஸ் பெர்டினாண்ட் பிரின்சப் என்ற பாஸ்னிய செர்பியனால் கொலை செய்யப்பட்டார். இதுவே முதல் உலகப் போருக்கு உடனடி காரணமாக அமைந்தது. அடுத்து இதில் அல்லது கேள்வி என்ன? கிழக்கிந்திய கம்பெனியாரை எதிர்த்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போர்கள் பற்றிய கட்டுரை. கட்டபொம்மன் தனது 30வது வயதில், அதாவது பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர்களாக பொறுப்பேற்றார். வரி வசூலிக்கும் உரிமை பெற்றிருந்த ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை அவமானப்படுத்தியதோடு வரி வசூலிக்க படையினை பயன்படுத்தினர். இதனால் ஆங்கிலேயருக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையே பெரும் பகை ஏற்பட்டது. ஆட்சியர் ஜாக்சன் ராமநாதபுரத்தில் தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பித்தார். ஆனால் கட்டபொம்மன் மதராசி ஆட்சிக்குழுவிடம் தான் ஜாக்சனால் அவமானப்படுத்தப்பட்டது பற்றி கூறினார். கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல என முடிவு செய்து குழு ஜாக்சனை நிரந்தர பணி நீக்கம் செய்தது. மருதுபாண்டியர் தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தினார். அடுத்து ஆங்கிலேயரின் விருப்பத்திற்கு மாறாக கட்டபொம்மன் இக்கூட்டமைப்பில் இணைந்தார். மேலும் சில பாளையக்காரர்களை தங்களோடு இணைக்க முயன்றார். சிவகிரி பாளையக்காரர் இதற்கு மறுத்ததால் கட்டபொம்மன் சிவகிரி நோக்கி படையெடுத்தார். இதை பெரும் சவாலாக கருதினர் ஆங்கிலேயர்கள். 1799 செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று கட்டபொம்மனை சரணடைய கோரி நிபந்தனை வழங்கப்பட்டது. கட்டபொம்மனின் பிடிகொடுக்காத பதிலால் மேஜர் பானர்மென் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கினார். அடுத்து கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பி சென்றார். பிரிட்டிஷார் கட்டபொம்மன் தலைக்கு ஒரு வெகுமதியை நிர்ணயித்தார். இறுதியில் துரோகத்தினால் கட்டபொம்மன் பிடிபட்டார். தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றங்களையும் கட்டபொம்மன் ஒப்புக்கொண்டார். இறுதியில் கயத்தாறு என்னுமிடத்தில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். அப்ப கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. அடுத்தது பாருங்க, இது என்னன்னா 44ல் இது கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்கள் என்னென்ன: சோட்டா நாகபுரி பீடபூமி, காரகோரம்,
மலைக்காடுகள், அதிக மழை பெறும் பகுதி, பாலைமண், ஹிராகுட் அணை, அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம், பருத்தி விளையும் பூமி. இது வந்து அதாவது இதில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வந்து வரைபட தொடர்புடைய வினாக்களுக்கு குறிப்புகள் மட்டும் எழுதினா போதும். அப்போ இந்த கேள்விக்கு 44க்கு விடை பார்க்கலாம். பாருங்கள், காரகோரம் எங்கே இருக்குது? காஷ்மீரில் இருக்குது. மலைக்காடுகள் இது 3வது. அடுத்தது அதிக மழை பெறும் பகுதி, அதாவது சிரபுஞ்சி மேகாலயாவில் அந்த பகுதி. பாலைமண் இருக்கிற இடம் இந்த ராஜஸ்தான் ஒட்டுன இடம். அடுத்தது பருத்தி விளையும் பகுதி குஜராத் ஒட்டிய பகுதி. குஜராத்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா மகாராஷ்டிரா அப்படி கடந்து வர்றது. சோட்டா நாகபுரி பீடபூமி. அடுத்து ஹிராகுட் அணை. அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க? அதிக மழை பெறும் பகுதி இங்கே. அடுத்து அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி எழுதியிருந்தால் சரியான விடை. அடுத்து அதே மாதிரி இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? 44 பாருங்க, வைகை ஆறு, கேரளா தேயிலை விளையும் பகுதி, சோழமண்டல கடற்கரை, காகித தொழிலகம், துறைமுகம் ஏதேனும் ஒன்று, சென்னை, மன்னார் வளைகுடா. இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. 8ஐயும் குறிச்சா 8 மார்க். அப்போ துறைமுகம் எண்ணூர், சென்னை. அடுத்து காகித தொழிலகம் பாருங்க, சோழமண்டல கடற்கரை. அதான் கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்ல முடியாது, அதான் சோழமண்டல கடற்கரை. அடுத்தது தேயிலை விளையும் பகுதி, மலை பிரதேசம். அடுத்தது காகித தொழிலகம். காகித தொழிலகம் இங்கே இருக்குது. தேயிலை விளையும் பகுதி. அடுத்து தான் கேரளா. துறைமுகத்தில் தூத்துக்குடி துறைமுகம் இங்கே இருக்குது. அடுத்தது வைகை ஆறு. அடுத்து மன்னார் வளைகுடா. இதுதான் மன்னார் வளைகுடா. இந்த இதுலேருந்து வருது இல்லைங்களா, ராமேஸ்வரத்துலேருந்து இப்படி இலங்கை நோக்கி வர்றது தான் மன்னார் வளைகுடா. இந்த வளைகுடாவுக்கு பேர். புரிஞ்சுங்களா? இப்போ இதுதான் வந்து இந்த இதுக்கான ஆன்சர்ஸு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இதில் வந்து சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கப்பெறும். அதனால் நம்ம சேனலில் வந்து இப்போ தான் வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். அதாவது 10th சோசியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஏப்ரல் 2024 அஃபீஷியல் ஆன்சர் கீ. அதாவது 3 பகுதியாக கொடுத்துருக்கு. இது வந்து 3வது பகுதி. நான் வந்து ஒரே காணொலியாக வந்து அடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு முழுசாகவே தொகுத்து வழங்கிடுறேன். நாளைக்குள்ளே உங்களுக்கு அந்த காணொலி கிடைக்கப்பெறும். முழுசாகவே பார்த்துக்கலாம். அதனால் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தினந்தோறுமே இந்த மாதிரி பழைய கொஸ்டின் பேப்பருக்கு உண்டான ஆன்சரோட உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.